ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் பிரு. நாம இன்னைக்கு இதுல பார்க்க போகிறது இன்னைக்கு தேட்டர்ஸில் ரிலீஸாக இருக்கிற ஒரு தமிழ் கிரைம் த்ரில்லர் ட்ராமா தான் லேண்டர். இந்த படத்தில் லீடிங் ரோலில் நம்ம வித்தார்த் தான் லீட் ரோல் எடுத்து நடிச்சிருக்காப்புல. இந்த படம் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது, பார்க்கலாமா இல்லையாங்கிறத அந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி அந்த படத்தோட கதை என்னங்கிறத ஃபஸ்ட் லைட்டாக பார்த்துருவோம். படத்தில் நம்ம ஹீரோவான வித்தார்த் வந்து ஒரு ஏசிபி போலீஸ் ஆஃபீஸராக இருக்கிறாரு. இவர் வந்து ரொம்ப நேர்மையாகவும் நியாயமாகவும் நடந்தக்கூடிய ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அப்படிங்கிற மாதிரி தான் படத்தில் காட்டப்படுது. இப்போ மிட் நைட்டில் ஒரு ஃபோன் கால் நம்ம வித்தார்த்துக்கு வருது. ஸோ ஊருக்குள்ளே வந்து ஒரு புது சைக்கோ கில்லர் வந்து உருவாயிட்டு இருக்கான் சார். ஸோ ரெயின் கோட்லாம் போட்டுட்டு பார்க்குற எல்லாவனையும் கண்ணு மண்ணு தெரியாமல் அடித்து போட்டுட்டு போயிட்டுருக்கான் சார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேஸை வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்கு நைட்டாக வந்து ட்ராவல் பண்ணுற இவர் அவன் யார், எதுக்காக இதெல்லாம் பண்ணுறான், அந்த ரெயின் கோட்டோட சுற்றிட்டு இருக்க அந்த கில்லர்னால ஊருக்குள்ளே நடக்கிற ப்ராப்ளம்ஸ் என்ன, அவனை கடைசியாக வந்து உயிரோடே இல்லை பணமாவோ பிடிச்சாங்களா இல்லையாங்கிறத அந்த படத்தை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த படம் பார்க்கறதுக்கு ஜஸ்ட் ஓகே லெவலில் தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. படத்தில் நிறைய இடங்களில் டென்ஷன் பில்டிங்கை கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேஸ் மேலே கேஸ் அப்படின்னு சொல்லி பரபரப்பாக ஓடுற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கு. ஆனால் எந்த இடத்துலையுமே அந்த டென்ஷன் பில்டிங் வந்து நம்மளுக்கு கிரியேட்டே ஆகலை. இவருக்கு இத்தனை கேஸ் இருக்குது, அதுக்காக சேஸ் பண்ணி போய்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற ஒரு ஜஸ்ட் லைக் ஃபீல் தான் வந்து கிடைக்குதே தவிர அந்த டென்ஷன் பில்டிங் ஏற்றுற மாதிரி இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே நமக்கு வந்து கேதர் ஆகலை. அண்ட் ஆல்சோ படத்தோட கிளைமேக்ஸ்லையுமே ஒரு டென்ஷன் பில்டிங் ஏற்றுற மாதிரியான ஒரு கிளைமேக்ஸாக அமைச்சு கொடுத்துருப்பாங்க. ஆனால் அதுலேயுமே சின்ன சின்ன லாஜிக்கில் வந்து பார்த்திங்கன்னா அடி வாங்கியிருக்கும். உதாரணத்துக்கு வந்து அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் வந்து உங்களோட லொக்கேஷன் தரல, அதனால் நீங்கள் இந்த இடத்துக்கு வாங்கன்னு சொல்கிற போர்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் அக்செப்டபுளாக இல்லை. தென் லாஸ்ட்டாக இந்த படத்தோட அந்த கோர் சப்ஜெக்டாக இருக்கிற அந்த சைக்கோ கில்லர் அவரை பார்த்தீங்கன்னா சுற்றி அத்தனை போலீஸ் இருந்தும் ஒருத்தரால் கூட கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படிங்கிறதையுமே ஏற்றுக்க முடியல. தென் இன்ட்ரோலுக்கு அப்புறம் அந்த சைக்கோ கில்லர் யார், அவன் உண்மைக்குமே ஆனா பெண்ணா அப்படின்னு சொல்கிற அந்த போர்ஷன்ஸ், அதுக்கப்புறம் வர்ற அந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷன்ஸ் எல்லாமே கொஞ்சம் ட்ராகிங்கான சப்ஜெக்டாக இருக்கிறதுனால தான் இந்த படம் டோட்டலாகவே அடி வாங்கியிருக்கு அப்படிங்கிற ஒரு ஃபீல் நம்ம எல்லாருக்குமே கிடைக்குது. பட் எனிவேஸ் கொடுத்த ரோலுக்கு பர்ஃபார்ம் பண்ண எல்லாருமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அது நம்ம போலீஸ் ஆஃபீஸராக வர வித்தார்த்தாக இருக்கட்டும், அந்த சைக்கோ கில்லராக நடிச்சிருக்க அந்த பொண்ணாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தாலும் இந்த கதையில் இருக்கிற சின்ன சின்ன அந்த லாஜிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட் பண்ணி எடுத்துருந்தாங்கன்னா சூப்பராக வந்திருக்கும். அண்ட் ஆல்சோ அந்த டென்ஷன் பில்டிங்லாம் கிரியேட் பண்ணுற மாதிரியான போர்ஷன்ஸை இன்னும் கொஞ்சம் எஃபெக்ட் போட்டு ஆன் ஸ்க்ரீனில் அந்த எமோஷன்ஸை கேதர் ஆகிற மாதிரி போர்ஷன்ஸ் அமைச்சிக்கப்பட்டிருந்ததுன்னா நல்லா இருந்திருக்கும்னு தோணுது. ஸோ இப்படி ஓவராலாக ஒரு ஆவரேஜான ஒரு சைக்கோ த்ரில்லர் ட்ராமாவாக எடுத்திருக்காங்க. முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த படத்துக்கு நம்ம சேனல் இந்த ரேட்டிங் பார்க்கும்போது 5 to 1.7 வரைக்கும் ரேஷியோ கொடுத்துருக்கோம். ஒரு பிலோ ஆவரேஜ் ட்ராமா, முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள்.